வீட்டோட தலைவாசல் எந்த திசையில் இருக்கோ அதை பொறுத்து தான் வீட்டோட தெய்வ கடாட்சம் அமையும். வாஸ்துபடி ஸ்க்ரீனில் பிளிங்க் ஆகிற இடத்துல மட்டும்தான் மெயின் டோர் வைக்கணும். நார்த் ஃபேஸிங்கில் இந்த இடத்துல டோர் அமைச்சிங்கன்னா கூல் ப்ரீஸ் கன்சிஸ்டண்ட்டாக கிடைக்கும், ஒரு காமான ஃபீல் இருக்கும். ஈஸ்ட் ஃபேஸிங்கில் டோரை இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா மார்னிங் சன்ரைஸ் அப்போது ஃப்ரெஷ்ஷான ஏர் வீட்டுக்குள்ளே வரும், செய்கிற எல்லா விஷயமும் ஆக்டிவாக இருக்கும். சவுத் ஃபேஸிங்கில் இந்த இடத்துல டோர் வச்சிங்கன்னா வெளிச்சம் ஸ்டெடியாகவும் ஏர் ஆட்டோமேட்டிக்காகவும் சர்க்குலேட் ஆகும், ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். வெஸ்ட் ஃபேஸிங்கில் இங்கே டோரை ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஆக்சிஜன் கண்டினியூஸாக சர்க்குலேட் ஆகும், லைஃப்பில் மூமெண்ட் இருக்கும். ஆனால் வாஸ்துக்கு பின்னாடி இருக்க ரியல் சயின்ஸ் என்னென்னா சீசனல் ஏர் அண்ட் கிளைமேட் 6 மாதத்துக்கு ஒரு தடவை சேஞ்ச் ஆகும்போது ஃப்ரெஷ்ஷான ஏரும் சன்லைட்டும் பேலன்ஸ்டாக கிடைக்கும். அப்போ தான் வீடு ஹியூமன் வாழ்கிற இடமா இருக்கும். இதுதான் ஹியூமன் பயாலஜி ப்ளஸ் என்விரான்மெண்டல் ஃபிசிக்ஸ். வாஸ்து ரியல் சயின்ஸும் ஒரே விஷயத்த சொல்கிற 2 சிஸ்டம். இதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக மெயின் டோர் அமைச்சிங்கன்னா உங்கள் வீடு தெய்வ கடாட்சமாக செழிப்பாக இருக்கும்.